படுத்தி நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்களா சார் தமிழ்நாட்டுல? எனக்கு அண்ணன் கேட்டாங்க, சிபிஐ விசாரணையில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? பயங்கரமா பதில் சொல்றாரு அண்ணன். சிபிஐனா விஜய் அங்க போயிருவாரு, அப்போ தமிழ்நாடு போலீஸ்னா செந்தில் பாலாஜி இங்க போயிருவாரு. யார வச்சுங்க விசாரிக்கிறது? சிபிஐங்கிறது ஒரு அரசினுடைய அமைப்பு. அதை உங்க விருப்பத்துக்கு நீங்க கொச்சைப்படுத்திட்டு இருக்க முடியாது. சிபிசிஐடி கிட்ட நம்ம வேங்கைவேல் பிரச்சனையை கொடுத்தோம். 2.5 வருஷம் கழிச்சு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாங்க. சிபிசிஐடி கழிச்சு விட்டுலாமா? 2.5 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இந்த அமைப்பே மோசம்ன்றோமா? சிபிஐ நடத்தின வழக்குகள்ல சில வழக்குகள்ல உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை குறிப்பிட்டு காட்டுங்க. நாங்க ஏன் சிபிஐ கேட்கிறோம் என்பதை தெளிவுபடுத்துறேன். நாம இப்ப 2 அணியா ஏன் உட்கார்ந்து இருக்கோம்? குற்றச்சாட்டு யார் மேலங்கிற போது 2 பேத்து மேலங்கிற கருத்து வந்துருச்சு. அதனாலதான் தந்தி டிவி 2 டீமை போட்டு வேலை செய்யுது இல்லீங்களா? ஒரு குற்றச்சாட்டு யார் மேல? நாம் வைப்பது அரசின் மேல, அவர்கள் வைப்பது விஜய் மேல. இதுதானே? 2 தரப்புக்கும் வந்த பிறகு பிரச்சனைக்கு உரியவர்களே விசாரித்து எப்படி முடிவு செய்யலாம்? யார் மீது குற்றச்சாட்டு இருக்கிறதோ அவர்களே விசாரிக்கலாமா? அதனாலதான் நாங்க கேட்கிறோம், குற்றச்சாட்டு ஆளுங்கட்சியின் மீது வந்த பிறகு இந்த விசாரணை அறப்படி நடப்பதற்கு சிபிஐ இன்னொரு 3rd ஏஜென்சி ஒன்னு வேணும், அவங்க வந்து விசாரிக்கட்டும் என்று கேட்கிறோம். இதுல என்ன பிழை? அப்ப நீதிமன்றத்துக்கு போனா நீதிமன்றம் சொல்லுது இட் இஸ் டூ ஏர்லி, இப்படிதான் சொல்லிருக்கு. இப்போதைக்கு முடிவு பண்ண முடியல. இப்ப நாங்க ரொம்ப நாங்க கேட்கிறது, ஆமாம் நான் ஏற்கிறேன், நீதியரசர் சொன்னதை ஏற்கிறேன். நீதிபதிக்கு நீதிமன்றத்திற்கு இது டூ ஏர்லி.